கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 6ஆம் ஞாயிறு இந்த ஞாயிறு. இன்றைய நாளின் வாசகங்கள் அற்புதமான கருத்துக்களை, வாழ்விற்கு வேண்டிய நடைமுறை வழிகாட்டுதல்களை எமக்கு தந்து நிற்கிறது. முதலாவது வாசகமான சீராக் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற இந்த பகுதி, அதிகாரம் 15 20 வரையான வசனங்கள். இந்த பகுதி விவிலியத்தில் காணப்படுகின்ற ஞான இலக்கியங்கள், விஸ்டம் லிட்ரேச்சர் என்று அழைக்கப்படுகின்ற பகுதியை சார்ந்தவை. இந்த புத்தகத்தை புரிந்து கொள்ள ஒரு சில பின்னணிகளை அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. இந்த நூலின் ஆசிரியர் யோசுவா பென் சிராக் அல்லது ஜீசஸ் பென் சிராக் என்று அழைக்கப்படுகின்ற இவர் கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டில் ஜெருசலேமிலே வாழ்ந்த ஒரு சிறந்த யூத அறிஞர் என்று கொள்ளப்படுகின்றது. அக்காலத்தில் யூத கலாச்சாரத்துக்குள் கிரேக்க தத்துவம், ஹெலனிஸ்டிக் ஐடியாலஜி என்று சொல்லுகின்ற இந்த கிரேக்க தத்துவம் ஊடுருவிய பொழுது, தனது மக்களுக்கு யூத பாரம்பரியத்தின் சிறப்பையும் இறை பற்றின் மேன்மையையும் கற்றுக் கொடுக்க இந்த நூலை எழுதினார் என்று கொள்ளப்படும். இந்த வாசக பகுதி ஒரு முக்கியமான, ஒரு கடினமான கேள்விக்கு பதில் தருகிறது. மனிதன் பாவம் செய்வதற்கு இறைவன் காரணமா என்று பல வேளைகளில் ஒரு சிந்தனை, ஒரு எண்ணக்கரு இருக்கிறது. மனிதன் பாவம் செய்வதற்கு இறைவன் ஒரு பொழுதும் காரணம் இல்லை என்று சொல்லி சீராக் மிக தெளிவாக பதில் தருகிறார். இன்றைய முதலாவது வாசகத்திலே தெரிவு செய்கிற உரிமையை கடவுள் மனிதனை படைத்த பொழுது அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அவனை சுதந்திரமான விருப்பத்தை, அந்த ஃப்ரீ வில் என்று சொல்லுகிற அந்த சுதந்திரமான விருப்பத்தோடு அவனை படைத்ததாக நாங்கள் அறிவோம். தொடக்க நூலில் நாங்கள் பார்க்கிறோம், இறைவன் மனிதனை தன்னுடைய சாயலாக, தன்னுடைய உருவிலே, தன்னுடைய ப்ளூ பிரிண்டில் படைத்தார். அப்படி என்று சொல்லும் பொழுது விதமாக ஆண்டவராகிய கடவுளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பண்பு தேர்ந்தெடுக்கிற அந்த சுதந்திரம். அதே சுதந்திரத்தோடு மனிதனை படைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய வாசகத்தில் நாங்கள் காண்கின்ற இந்த பகுதி, நீரும் நெருப்பும் உன் முன்னே வைக்கப்படுகிறது. உனக்கு முன்னே இருக்கிற நீரையும் நெருப்பையும் பார்த்து நீ எதை தெரிந்து கொள்கின்றாயோ அதன்படி உன்னுடைய வாழ்வு அமையும். உனக்கு முன்னே வாழ்வும் சாவும் வைக்கப்படுகிறது. உனக்கு முன்னே ஆசீர்வாதமும் சாபமும் வைக்கப்படுகிறது. எதை தேர்ந்தெடுப்பது என்பது ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை படிக்கும் போது சில வேளைகளில் இந்த நெருப்பு என்பது தீமைக்கு அடையாளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதே அப்படி என்று சொல்லி நீங்கள் எண்ணலாம். அப்படியாக அல்ல, தீமைக்கு அடையாளமாக அல்ல. நெருப்பு என்பது விளைவுகளுக்கு அடையாளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை சரியாக புரிந்து கொள்ள 3 முக்கிய காரணங்கள் எங்களுக்கு தேவை. நெருப்பு என்பது ஒரு தெரிவு. சீராக் 15:15 நாங்கள் காண்கிற இந்த வரிகள், உனக்கு முன்னே நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது. இங்கே நீர் மற்றும் நெருப்பு ஆகிய இரண்டுமே இயற்கையின் இன்றியமையாத சக்திகள். நீர் வாழ்வை, தாகத்தை தணிக்கின்ற ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. நெருப்பு சுட்டரித்தலை, தண்டனையை குறிக்கிறது. இங்கே நெருப்பு தீமையை அல்ல, மாறாக தவறான முடிவை எடுத்தால், நெருப்பை தொட்டால் அதன் விளைவு அது சுடும். நீர் ஒரு செடியை வளர்க்க மிக தேவையான ஒரு விடயம், ஆனால் நெருப்பு அதை சாம்பலாக்கும். விவிலிய ஞான இலக்கியங்கள்ல இறை கட்டளைகளை மீறுவது என்பது கையை நெருப்பில் வைப்பதற்கு சமன் என்று விவிலிய ஆசிரியர் எங்களுக்கு எச்சரிக்கிறார். கையை நீட்டி எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், அதற்கு நமக்கு சுதந்திரம் உண்டு. ஆனால் நெருப்பை தொட்டால் கை சுடும் என்பது அந்த சுதந்திரத்தோடு வருகிற ஒரு பொறுப்பு. பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வின் 2 முரண்பட்ட பாதைகளை எங்கள் முன்னே இன்றைய நாளில் ஆண்டவர் வைக்கிறார். வாழ்வும் சாவும் வைக்கப்படுகிறது, ஆசீர்வாதமும் சாபமும் வைக்கப்படுகிறது, நீரும் நெருப்பும் வைக்கப்படுகிறது. சீராக்கியதை பயன்படுத்துவதனுடைய முக்கியமான நோக்கம் நெருப்பை தேவையற்றது என்று சொல்லி அதை குறைப்பதற்காக அல்ல, மாறாக பாவம் செய்யும் எவருக்கும் அதனுடைய விளைவை அனுபவித்து ஆக வேண்டும். நீ நெருப்பை தேர்ந்தெடுத்தால்
பாவத்தை செய்தால் உன் கையை நீ சுட்டுக்கொள்வாய். அதற்கு காரணமாக கடவுளை குறை சொல்ல முடியாது. சகோதர சகோதரி, இன்றைய முதலாவது வாசகத்தில் இருக்கிற ஒரு ஆழமான இந்த கருத்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பொறுப்புணர்வோடு நாம் செய்யும் செயல்களுக்கு கடவுளை குறை சொல்வது அல்ல, மாறாக பாவம் என்பது அந்த பாவத்தில் விழக்கூடாது என்று பல தடவைகள் இறைவன் எங்களை எச்சரிக்கின்றார். ஆனால் அந்த எச்சரிக்கையை மீறி நாங்கள் எங்களுடைய சொந்த தெரிவை நாங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு பொழுதும் இறைவன் எங்களை அவர் எங்களுடைய சொந்த முடிவின்படி முடிவெடுத்து வாழ இறைவன் அந்த வல்லமையை தந்திருக்கிறார். இன்றைய முதலாவது வாசகத்தில் நாங்கள் காண்கிற மிக மிக அடுத்த முக்கியமான கருத்து, ஆண்டவர் அனைத்தையும் காண்கிறார் என்பதை சீராக் வலியுறுத்துகிறார். அவர் ஆற்றல் மிக்கவர் மட்டுமல்ல, ஞானம் மிக்கவர். மனிதன் இருட்டில் செய்யும் இரகசிய செயல்களையும் அவர் அறிவார். அவரது பார்வை எப்பொழுதும் அஞ்சி நடப்போர் அப்படின்னு சொன்னால், இறை பெற்று உள்ளவர்கள், இன்னொரு வழியில் சொல்வதென்று சொன்னால், இந்த சீராக்கி இலக்கியத்தில் ஞானம் மிக்க மனிதர்கள். ஞானம் என்பது இறைவன் மீது நாங்கள் வைக்கிற, அவர் மீது அவருக்கு அஞ்சி நாங்கள் நடக்கிற அந்த படிகளில் இருந்து ஆரம்பமாகிறது என்று சொல்லுவார். இன்றைய இந்த வாசக பகுதிக்கு முந்தைய பகுதியில் இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் காரணமாகவே நான் விலகி செல்லுகிறேன் என்று யாரும் சொல்லக்கூடாது என அவர் எச்சரிக்கிறார். அதற்கு விளக்கமாகவே இந்த பகுதி அமைந்திருக்கிறது. கடவுள் ஒரு பொழுதும் பாவத்திற்கு தூண்டுதலாக இருப்பதில்லை, மாறாக நன்மையை செய்ய தேவையான ஞானத்தை வழங்குகிறார். ஆகவே சுருக்கமாக, கடவுள் நம்மை ஒரு இயந்திரமாக படைக்கவில்லை, மாறாக நன்மையை தேர்ந்தெடுத்து அவரோடு உறவாடும் உயர்ந்த நிலையில எம்மை படைத்திருக்கிறார். நீ விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி என்ற வரிகள் அவர் நம்முடைய வாழ்விலே நம்முடைய விருப்பத்தையும் தீர்மானத்தையும் அவர் மதிக்கிறார். அதை பொறுத்து எங்களுடைய வாழ்வு உயரும். பிரியமான சகோதரர்களே, இன்றைய பதிலுரை பாடல் இதே தொனியிலே அற்புதமான அந்த செய்தியை எங்களுக்கு இன்று விடுத்திருக்கிறது. திருப்பாடல் 119 விவிலியத்தில் இருக்கிற மிக நீண்ட ஆழமான ஒரு சங்கீதம் திருப்பாடல். இது இறை வார்த்தையின் மீதான காதல் கடிதம் என்று அழைக்கப்படுகிற ஒரு பாடல். இன்று நாங்கள் கேட்ட இந்த திருப்பாடலுடைய இந்த மைய கருத்து, உண்மையான மகிழ்ச்சி எது என்று சொல்லி அந்த கேள்வியோடு ஆரம்பமாகிறது. உண்மையாகவே பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகின்றவர்கள் மகிழ்ச்சி என்று சொல்லி விவிலியத்தில் கொள்ளப்படுவது, விவிலியத்தினுடைய புரிதலின்படி மகிழ்ச்சி என்பது வெளிச்சூழ் நிலையை பொறுத்தது அல்ல, மாறாக அது மாசற்ற வழியில் நடப்பதிலும் இறைவனுடைய சட்டத்தை பின்பற்றுவதிலும் அடங்கியுள்ளது. நாங்கள் பல்லவியாக பாடுகின்ற ஆண்டவர் திருச்சட்டத்தின்படி நடப்போர் பேறு பெற்றோர் என்பது கடவுளின் வார்த்தையே ஒரு மனிதனுக்கு வாழ்விற்கான அடித்தளம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. முழு மனதோடு என்கின்ற வார்த்தையை இந்த திருப்பாடல் வலியுறுத்துகிறது. 34வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், முழு மனதோடு என்ற வார்த்தை. இறை வார்த்தையை கடைபிடிப்படும் என்பது ஒரு கடமை, அது ஒரு தேடல். அறிவு சார்ந்த புரிதலை விட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவனை தேடுவதே மிக மிக முக்கியமானது என்று சொல்லி இந்த திருப்பாடல் முன்னிறுத்துகிறது. சங்கீத ஆசிரியர் தான் மட்டும் இதை கடைபிடிக்க முடியும் என்று நினைக்கவில்லை. அது இறைவனுடைய உதவியை வேண்டி நாங்கள் நடக்கின்ற அந்த வாழ்வின் வழி. அவர் இறைவனிடம் உதவியை வேண்டுகிறார். என் நடத்தை உறுதியாய் இருந்தால் எவ்வளவோ நலம். இது ஒரு ஏக்கத்தை காட்டுகிறது. நாம் மாற வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும். கண்களை திறந்திரலும் என்று சொல்லி வசனம் 18 சொல்லுகிறது. இறை வார்த்தையில் உள்ள ரகசியங்களையும் வியப்பானவற்றையும் காண நமக்கு இறைவனுடைய அருள் தேவை. 33 மற்றும் 34 வசனங்கள் ஒரு முக்கியமான ஒரு படிநிலையை விளக்குகின்றன. கற்றுத்தாரும் இறைவா என்று சொல்லி கடவுள் நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி, மெய்யுணர்வை தர வேண்டும் என்று சொல்லி, வார்த்தையை புரிந்து கொள்ளும் ஞானம் வேண்டும் என்று சொல்லி, புரிந்து கொண்டதை செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, மத சகோதர சகோதரிகளே, சிராக் ஞான நூலில் நாங்கள் கேட்ட இந்த முதலாவது வாசகம்
15ஆம் அதிகாரம் 15-20 வரையான இந்த வாசகத்திற்கும் இந்த திருப்பாடலுக்கும் இடையே ஒரு ஆழமான தொடர்பு உள்ளது. சீராக் நூல், நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி என்று சொல்லி மனித சுதந்திரத்திற்கு முழு சுதந்திரத்தையும் இறைவன் தருகிறார் என்று சொல்லி அந்த கருத்தை வலியுறுத்துகிறது. திருப்பாடல் 119 அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி இறை வார்த்தையை தேர்ந்தெடுத்து நடப்பவன் ஆசீர்வாதமான வாழ்வை வாழுகிறான் என்று சொல்லி அழகாக எமக்கு காட்டி நிற்கிறது. ஆகவே இந்த திருப்பாடல் இறை சட்டத்தை ஒரு சுமையாக பார்க்காமல் வாழ்வை தரும் விடுதலையாக பார்க்க நமக்கு கற்றுத்தருகிறது. இறைவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே உண்மையான சுதந்திரம், மகிழ்ச்சிக்கான வழி. இன்றைய நாளுக்கான 2வது வாசகம் நாங்கள் ஏற்கனவே பார்த்த சீராக்கின் ஞான நூல் பகுதிக்கும் திருப்பாடல்கள் 119க்கும் இடையே ஒரு ஆழமான ஒரு தொடர்பை கொண்டுள்ளது. முதலாவதாக சீராக்கின் ஞான நூல் கூறுகின்ற நீரையும் நெருப்பையும் ஒப்பிட்டு பேசுவதைப் போல பவுல் இங்கு 2 விதமான ஞானங்களை ஒப்பிட்டு பேசுகின்றார். உலக ஞானம் ஒன்று, இறை ஞானம் என்பது மற்றையது. இந்த உலக ஞானம் என்பது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது அதிகாரத்தையும் அழிவிற்கு உரிய தலைவர்களையும் சார்ந்தது. இந்த ஞானம் இருந்தால்தான் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இந்த மனித மட்டத்தில் சிந்திக்கிற சிந்தனைகள் அவர்களை இயேசுவை ஒரு வெறும் மனிதராக மட்டுமே பார்த்தார்கள். இந்த உலக ஞானத்தினுடைய பார்வை அது. மாறாக இறை ஞானம் என்பது இந்த உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்த மறைபொருள், அந்த மறைபொருள் சிலுவை வழியாக வெளிப்படுகின்ற அன்பின் ஞானம் அது. இந்த 3 வாசகங்களும், இந்த 3 வாசகங்களுக்கு இடையே இருக்கிற தொடர்பை மேலும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சங்கிலி தொடராக இதை பார்க்கலாம். சீராக்கின் ஞான நூல், கடவுள் நம் முன் நன்மையையும் தீமையையும் வைத்துள்ளார். எதை தேர்ந்தெடுப்பது என்பது எம்முடைய சுய விருப்பம், அந்த சுதந்திரம். திருப்பாடல்கள் 119 நடைமுறைக்கு பொருத்தமானது. கடவுளுடைய சட்டத்தை தேர்ந்தெடுத்து நடப்பவரை பேறு பெற்றவர். இது மனிதன் இறைவனை தேடுகின்ற, இறைவனை நோக்கி நாங்கள் செல்லுகின்ற அந்த முயற்சியினுடைய அந்த வெளிப்பாடு. கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் பிரியமான சகோதரர்களை, பவுல் ஒருபடி மேலே சென்று மனிதன் தன் சொந்த அறிவால் மட்டும் கடவுளை அறிய முடியாது, மனித கண்களுக்கு புலப்படாத, செவிகளுக்கு எட்டாத காரியங்களை தூய ஆவியார் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி ஒரு முதிர்ச்சியை பற்றி பேசுகிறார். சீரா காட்டுகின்ற அந்த விருப்பம், திருப்பாடல் காட்டுகின்ற அந்த மெய் உணர்வு ஆகிய இரண்டும் என் அந்த சகோதர சகோதரிகளை தூய ஆவியாரின் உதவியால் மட்டுமே முழுமை பெறுகின்றன என்று பவுல் கூறக்கூடிய அந்த மறைபொருள் என்று சொல்கின்ற இந்த மிஸ்ட்ரி என்றால் என்ன? ஒரு ஆழமான அர்த்தத்தை, சிலுவை என்பது கடவுளின் மறைபொருள், இது என்ன என்று சொல்லி இந்த நாளில் நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலக ஞானத்தின்படி சிலுவை என்பது ஒரு தண்டனை. ஒரு வகையில் பார்த்தால் அது நெருப்பை போன்றது. ஆனால் இறை ஞானத்தின்படி சிலுவை என்பது மனித குலத்திற்கு வாழ்வு தருகின்ற ஊற்று. அது நீரை போன்றது. சீரா குறிப்பிட்ட அந்த நீர் மற்றும் நெருப்பின் தேர்வுகளின் உச்சக்கட்டமே சிலுவை என்று எங்களால் சொல்ல முடியும். கடவுள் ஒரு சிலுவையில் அறையப்பட்ட மனிதராக தன்னை வெளிப்படுத்துவார் என்பதை மனித உள்ளம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. அப்படியாக கற்பனை செய்து யாருமே செய்து பார்க்கவில்லை. ஆனால் தூய ஆவியானவர் ஒரு துருவி ஆய்பவர். அவர் கடவுளின் ஆழமான அன்பை தேடி எடுத்து அவரை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு அவர் வழங்குகின்றார். ஆக இந்த ஆழமான ஞானம் முதிர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டுமே உரியது என்று சொல்லி பவுல் கூறுகின்றார். இந்த முதிர்ச்சி, இந்த மெச்சூரிட்டி என்பது விவிலிய பார்வையில் வயதை மட்டும் குறிக்கிறதா
அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒருவர் வளர்ந்து முன்னோக்கி செல்வதை குறிக்கிறதா என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக இந்த முதிர்ச்சி என்பது, இந்த மெச்சூரிட்டி என்பது வயதோடு மட்டும் வருகிற ஒரு விடயம் அல்ல. நிச்சயமாக வயது அதிகமாகும் பொழுது முதிர்ச்சி வருவது இயல்பு. ஆனால் அது உலக அறிவை பற்றியது மட்டுமல்ல. விவிலிய பார்வையில் ஒரு ஆழமான ஆன்மீக நிலையை, ஒரு ஸ்டேட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங் அல்லது ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டை அது குறித்து நிற்கிறது. விதமாக சீராகிய ஞான நூல், திருப்பாடல்கள் 119, பவுலுடைய இந்த திருமுகம், இவை அனைத்துமே இந்த முதிர்ச்சி நிலையை பற்றி எங்களுக்கு ஆழமான கருத்துக்களை தந்திருக்கிறது. இந்த முதிர்ச்சி என்பது ஒரு தேர்வு. சீராக் சொல்வதைப் போல அந்த முதிர்ச்சி அடைந்தவர்கள் வாழ்விலே பல்வேறு விதமான அனுபவங்கள், அந்த அனுபவங்களை அனுபவித்து வந்தவர்கள் இருக்கிற ஒரு முதிர்ச்சி. சீராக் சொல்வதைப் போல ஒரு குழந்தை தனக்கு முன்னே இருக்கிற நெருப்பை தொட முயலலாம். ஆனால் முதிர்ச்சி பெற்ற ஒரு நபர் நெருப்புக்கும் தண்ணீருக்கும் இடையிலான வேறுபாட்டை அறிந்து வாழ்வு தரும் தண்ணீரை தேர்ந்தெடுப்பார். அதாவது தன்னுடைய சுதந்திரத்தை பொறுப்புணர்வோடு பயன்படுத்துவதே முதிர்ச்சியின் முதலாவது படி. இரண்டாவதாக, முதிர்ச்சி என்பது ஒரு உள்ளார்ந்த கீழ்ப்படிதல். திருப்பாடல்கள் 119 நாங்கள் காண்பதை போல இந்த சங்கீத ஆசிரியர், திருச்சட்டத்தை என் உள்ளத்தில் வைத்திருக்கிறேன் என்கிறாரே. அது முதிர்ச்சியற்ற நிலை எப்படி என்று சொன்னால், திருச்சட்டத்தை ஒரு சுமையாக அல்லது தண்டனைக்கு பயந்து நான் கடைபிடிக்கிற ஒரு விடயமாக பார்க்கிற ஒரு பார்வை. ஆனால் முதிர்ச்சி பெற்ற நிலை எப்படி என்று சொன்னால், இறைவார்த்தையின் அழகை கண்டுணர்ந்து அதன் மீதுள்ள அன்பினால், அதன் மீதுள்ள காதலினால் அதை தன் வாழ்வாக்குவது. பிரியமான சகோதரர்களை, முதிர்ச்சியினுடைய அடுத்த நிலை பவுல் கொரிந்தியர் இருக்கிறது. இந்த முதலாவது திருமுகத்தில் நாங்கள் காண்கிற அந்த நிலை, அந்த முதிர்ச்சி என்பது ஆவியாரால் ஆட்கொள்ளப்படுவது. மனித அறிவை தாண்டி தூய ஆவியாரின் அலைவரிசைக்கு நம்மை மாற்றிக்கொள்வது. தூய ஆவியானவருடைய ஃப்ரீக்குவன்சிக்கு, தூய ஆவியானவருடைய அலைவரிசைக்கு தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் அந்த முதிர்ச்சியினுடைய உச்ச நிலையிலே வாழுகின்றவர்கள். உலக ஞானம் உள்ளவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது அவர்கள் அறிவாளிகளாக தங்களை கருதி கொண்டார்கள். அவர்கள் உலகின் பார்வையில் அறிவாளிகளாக இருந்தார்கள். ஆனால் ஆன்மீக முதிர்ச்சி பெற்றவர்களாக அவர்கள் இருந்தார்களா என்று சொன்னால், அதில் பலர் அவ்விதமாக ஆன்மீக முதிர்ச்சி பெற்றவர்களாக, தூய ஆவியால் நிறைந்தவர்களாக இருக்கவில்லை. ஆனால் முதிர்ச்சி பெறாதவர்கள் பல வேளைகளில் சிலுவை என்பதை ஒரு பலவீனமாக பார்த்தார்கள். மாறாக முதிர்ச்சி பெற்றவர்கள், இன்னொரு வகையில் சொல்வதென்று சொன்னால் தூய ஆவியால் நிறைந்து இருக்கின்றவர்கள், அந்த சிலுவை என்பது ஒரு பலவீனம் அல்ல, மாறாக உலகின் பார்வையில் அவமானமாக, பலவீனமாக கொல்லப்பட்ட, தண்டனையின் கருவியாக கொல்லப்பட்ட அந்த சிலுவை என்பது கடவுளின் வல்லமையின் கருவியாக மாறியது. பிரியமான சகோதர சகோதரி, இந்த ஞாயிறு வாசகங்கள் நாங்கள் தியானிக்கிற இந்த வேளையிலேருந்து முதலாம் வாசகம், பதிலுரை பாடல், இரண்டாம் வாசகம், இது மூன்றுமே ஒட்டுமொத்த செய்தி இதுதான். கடவுள் நமக்கு சுதந்திரத்தை அளித்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி அவருடைய வழியில் நடக்க நம்மை அழைக்கிறார். அப்படியாக நடக்கும் பொழுது தூய ஆவியானவர் நம் கண்களை திறந்து இந்த உலகத்தால் அறிய முடியாத மேலான இறை ஞானத்தை நமக்கு தருகிறார். இது ஒரு சாதாரண இறை பெற்று அல்ல, மாறாக ஆவியானவரோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு ஆழமான ஆன்மீக பயணம். அந்த ஆன்மீக பயணத்தில் நாங்கள் முன்னோக்கி செல்லும் பொழுதுதான் ஆன்மீக முதிர்ச்சி என்பது வரும். இந்த முதிர்ச்சியை நோக்கிய இந்த பயணத்தில் தூய ஆவியானவர் எமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். தூய ஆவியானவர் எம் உள்நோக்கிய கண்களை, பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இந்த முதலாவது திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 10 கூறுவதை போல, ஆவியானவர் அனைத்தையும் துருவி ஆராய்கிறார் என்கிற இந்த வார்த்தைகள் அவர் வெறும் தகவலை தரவில்லை.
இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய தகவல்களை தருவார். ஆனால் வெறும் தகவல்களோடு மட்டுமல்ல, மாறாக மறை நூலில் உள்ள இரகசியங்களை காணும் அளவிற்கு கண்களை திறக்கிறார். நாங்கள் விவிலியத்தை வாசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வசனம் எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு பொருந்துவதை உணரச் செய்வது தூய ஆவியானவர். மேலும் சீராக் குறிப்பிட்ட அந்த நீர் மற்றும் நெருப்பின் தேர்விலே பல நேரங்களில் மனித ஞானம் அல்லது மனித அறிவு, மனித மனம் பலவீனப்பட்டு நெருப்பை நோக்கி செல்லும், பிழையான வழியை நோக்கி செல்லும் பொழுது அந்த நெருப்பு சுடும். ஆனால் தூய ஆவியானவர் ஆறுதல் அளிப்பவராக நமக்கு நன்மையை தேர்ந்தெடுப்பதற்கான மன உறுதியை அளிக்கிறார், தெளிவை தருகிறார். சோதனையான நேரங்களில் இது சரியல்ல, அதுவே சரி என்று சொல்லி எங்களுக்குள்ளே ஒலிக்கிற அந்த ஒலி, அந்த மெல்லிய குரல், ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ் என்று சொல்லுகிற அந்த மெல்லிய குரல் தூய ஆவியானவருடைய குரல். இறை வார்த்தையை வாழ்க்கையாக மாற்றுகின்றவர்கள். திருப்பாடல் 119 நாங்கள் பார்ப்பதை போல அந்த மெய்யுணர்வு, அந்த புரிந்துணர்வு ஆவியானவர் அன்றி முழுமை பெறாது. ஒரு சட்டத்தை புரிந்து கொள்வதற்கும் அதை அன்போடு கடைபிடிப்பதற்கும் இடையே உள்ள இடைவெளியை ஆவியானவர் நிரப்புகிறார். ஒரு சட்டம் என்பது எழுத்து, ஆனால் ஆவியானவர் அதற்கு உயிரை தருகிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களை அறிவிப்பவர் தூய ஆவியானவர். பவுல் சொல்வதை போல முதிர்ச்சி என்பது கடவுள் எதை விரும்புகிறார் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளுகின்ற அந்த ஞானம். ஆவியானவர் நமக்கு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள அந்த உறவை, தந்தை மகன் தூய ஆவியானவருக்கு இடையே இருக்கிற அந்த உறவின் பிணைப்புக்குள்ளே ஒவ்வொருவரையும் அழைத்து செல்கின்றார். இதன் மூலமாக கடவுளுடைய இதய துடிப்பை எங்களால் உணர முடியும். பாந்தவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் மலைப்பொழிவின் பகுதியிலே நாங்கள் தொடர்ந்து வாசிக்கிறோம். 17வது வசனத்திலே இருந்து 37வது வசனம் வரை நாங்கள் வாசித்த பகுதி. இதுவரை நாங்கள் பேசியதன்படி சீராக் காட்டுகின்ற அந்த முழு மனித சுதந்திரம், திருப்பாடல் சொல்லுகின்ற இறைவனுக்கு நாங்கள் கீழ்ப்படுகின்ற, பவுல் சொல்லக்கூடிய கொரிந்தியர்கள் திருமுகத்தில் சொல்லக்கூடிய அந்த முதிர்ச்சி நிலை ஆகிய அனைத்தையும் ஒரு புள்ளியில் இணைக்கின்ற சிகரம் போன்றது இந்த நற்செய்தி பகுதி. இயேசு ஆண்டவர் இங்கு பழைய திருச்சட்டத்தை ரத்து செய்யவில்லை, அதை காலாவதியானதாக ஆக்கவில்லை, மாறாக அதை நிறைவேற்ற வந்தவர் என்று சொல்லி, டு ஃபுல்ஃபில், அதை நிறைவேற்ற வந்தவர், not to cancel but to fulfill, நிறைவேற்ற வந்துள்ளார். இதை நாங்கள் முதிர்ச்சி அல்லது தூய ஆவியின் செயல்பாடுகளோடு ஒப்பிட்டு எங்களால் ஆழமாக அறிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்கள், அதற்கு முன்னர் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி என்பது ஒரு குழந்தையின் உள்ளத்தை பற்றி, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே என்று சொல்லுவது. சீராக்கின் ஞானம் என்பது வெறும் அறிவு அல்ல, அது ஒரு குழந்தையின் உள்ளத்தோடு, குழந்தைக்கு இருக்கிற ஒரு முக்கிய உள்ளம், இன்னசென்ஸ் என்று சொல்லுவது. குழந்தைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு உள்ளம், ஒரு பண்பு, தன் பெற்றோரை ஆழமாக நம்பி இருப்பது, இறுக்கமாக பிடித்து கொள்வது. இது எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற பண்பு. ஆகவே ஞானிகளுக்கும் அறிஞர்களும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே, உம்மை போற்றுகிறேன் என்று சொல்கிற அந்த பகுதி. குழந்தை உள்ளத்தோடு கடவுளை தேடுவது மிக மிக முக்கியமானது. புனித பவுல் குறிப்பிடுகின்ற அந்த மறை பொருள் உலக அறிஞர்களுக்கு புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஆவியாரின் துணையோடு, குழந்தைக்குரிய எளிமையோடு கடவுளை தேடுகின்றவர்களுக்கு, அவரை அணுகுபவர்களுக்கு அது உள்ளத்திலே வெளிச்சமாகும். பல தருணங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். பல அற்புதமான வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, ஆனால் உள்ளத்திலே எரிகிற வெளிச்சம் போன்றது இந்த வெளிச்சம். இது தூய ஆவியானவருடைய ஒரு செயல். இயேசு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு சட்டங்களை எடுத்துக்கொண்டு அவற்றை இன்னும் ஆழமான முதிர்ச்சி பெற்ற சட்டங்களாக மாற்றுகிறார். இதைத்தான் பவுல் குறிப்பிடுகின்ற அந்த இறை ஞானத்தினுடைய அந்த நிலை. பழைய ஏற்பாட்டு சட்டங்களை சொல்லி முற்காலத்தவர் என்று சொல்லி இன்றைய பகுதியில் நாங்கள் பார்க்கிற பகுதிகள், கொலை செய்யாதே என்று சொல்லி
மோயிசனுடைய கட்டளையில் இருக்கக்கூடிய விபச்சாரம் செய்யாதே, பொய்யானை இடாதே என்ற இந்த கட்டளைகள் எல்லாவற்றையும் இயேசு ஆண்டவர் மலைப்பொழிவிலே ஒரு முதிர்ச்சி பெற்ற நிலைக்கு ஒரு புதிய நெறியை அவர் தருகிறார். கொலை செய்யாதே என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. ஆனால் சினம் கொள்ளாதே, உன் அயலவனை முட்டாள் என்று சொல்லாதே. செயல் மட்டுமல்ல, மாறாக எண்ணமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பல படிகள் முன்னே உயர்த்துகிறார். விபச்சாரம் செய்யாதே என்கின்ற அந்த பகுதியை இச்சையோடு நோக்காதே. உடலின் ஒழுக்கத்தை விட அது முக்கியம். உடலின் ஒழுக்கத்தை விட உள்ளத்தின் ஒழுக்கம் மிக முக்கியமானது என்கின்ற ஒரு படிப்பினையை ஆண்டவர் தருகிறார். பொய்யானை இடாதே, ஆணை இடவே வேண்டாம், உண்மையாக இரு. வெளி வார்த்தைகள், வெளி வேடத்தை விட நேர்மை முக்கியம் என்பதை ஆண்டவர் இயேசு கற்றுத்தருகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, சீராக் ஞான நூல் நீரையும் நெருப்பையும் கையில் கொடுத்தார் இயேசு ஆண்டவர். இங்கே அந்த தெரிவை இன்னும் ஆழமாக்குகிறார். கோபப்படுவது நெருப்பு, சமரசம் செய்வது தண்ணீர். உங்கள் காணிக்கையை விட உங்கள் நல்லுறவு முக்கியம் என்று கூறுவதன் மூலம் அன்பு என்பது உண்மையான ஆசீர்வாதம் என்பதை ஆண்டவர் இயேசு காட்டி நிற்கிறார். திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லி திருப்பாடலை நாங்கள் பாடிய அந்த வரிகளுக்கு இயேசு செயல் வடிவம் கொடுக்கிறார். பரிசேயரின் நெறியை விட சிறந்த ஒரு மேலான நீதி, ஹையர் ரைட்டியஸ்னஸ், அதை பற்றி பேசுகிறார். இது வெறும் சட்டத்தை கடைபிடிப்பது அல்ல, மாறாக சட்டத்தை கொடுத்த கடவுளின் இதயத்தை புரிந்து கொள்வது. அன்பார்ந்தவர்களே, இதற்கு தூய ஆவியாரின் பங்கு மிக மிக முக்கியமானது. இயேசுவினுடைய இந்த போதனைகள் மனித ஆற்றலால் கடைபிடிக்க மிகவும் கடினமானவை. உதாரணமாக இன்றைக்கு நாங்கள் கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் இருக்கிற இந்த பகுதிகள் இவற்றை மனித வல்லமையால் கடைபிடிப்பது என்பது, மனித ஆற்றலால் கடைபிடிப்பது என்பது மிக மிக கடினமானவை. விளக்கெண்ணை பிடுங்குதல், எதிரியோடு உடன்பாடு செய்தல், இந்த மாதிரியான பகுதிகள் இதை செயல்படுத்த தூய ஆவியானவர் நமக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறார். தூய ஆவியானவர் நம் இதயத்தில் இருக்கின்ற கசப்பு, கோபம் மற்றும் இச்சைகளை துருவி ஆராய்ந்து அவற்றை சிலுவையில் அறைய உதவுகிறார். தூய ஆவியானவர் இல்லை என்றால் இயேசுவின் இந்த மலை பொழிவு சட்டங்கள் வெறும் சுமையாக இருக்கும், முடியாத ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் தூய ஆவியானவர் வழங்கப்படும் பொழுது இவை அனைத்தும் எங்களால் செய்ய முடியும். செய்ய முடிவது மட்டுமல்ல, மாறாக சுமையில்லாத நுகமாக நான் தருகிற என்னுடைய சட்டங்கள், ஆண்டவர் இயேசு சொல்வதைப் போல மத்தேயு நற்செய்தியிலே அவர் சொல்லுவார், நான் தருகிற சட்டங்கள் என்னுடைய சுமை உங்களை அழுத்தாது, என்னுடைய நுகம் இனிமையானது, இன்பமான நுகமாக மாறும். தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு எங்களுக்கு வழங்கப்படும் பொழுது மட்டுமே தான். அவை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒட்டுமொத்தமாக நாங்கள் இன்றைய வாசகங்களை நாங்கள் ஒருமித்து பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது வாசகம் சீராக் ஞான நூல் எடுத்த பகுதி. இது எங்கள் முன்னே இருக்கிற அந்த 2 வழிகள். உங்கள் சுதந்திரத்தை, விருப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பதிலுரை பாடல் சங்கீதம் 119. அந்த விருப்பத்தின் வழியாக கடவுளின் சட்டத்தை தேடுங்கள், அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். 2வது வாசகத்தில் பவுல் கொரிந்தியருக்கு திருமுகத்தில் அந்த சட்டங்களின் ஆழமான இரகசியங்களை, இறை ஞானம் என்பதை புரிந்து கொள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு வழங்கப்படும் பொழுது, தூய ஆவியானவரை வாஞ்சி தேடும் பொழுது அவர் உங்களை வழிநடத்தி செல்வார். நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற விடயம், இந்த தூய ஆவியானவர் எங்களுக்கு வழங்கப்படும் பொழுது, அந்த தூய ஆவியானவருடைய வல்லமையிலே நாங்கள் வாழும் பொழுது, அந்த தூய ஆவியானவர் வெளிப்படுத்துகின்ற அந்த ஞானம் என்னவென்று சொன்னால், சட்டம் என்பது வெறும் எழுத்து அல்ல, மாறாக அது ஆழமானது. பல படிகள் முன்னே சென்று அன்பையும் நேர்மையையும் ஆதாரமாக கொண்டு வாழுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வழி. இறுதியாக இயேசு நம்மை பழைய சட்டத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்து ஆவியானவரின் வழி நடத்துதல்ல. அன்பார்ந்தவர்களே, இந்த ஆவியானவர் எங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது ஒரு இலவச கொடை.
அற்புத கொடை. ஆண்டவர் இயேசுவே சொன்ன கொடை. நீங்கள் தந்தையிடம் வேண்டும் பொழுது அவர் உங்களுக்கு தூய ஆவியானவரை அளிப்பார் என்பது எத்துணை உண்மை என்று சொல்லி இருக்கிறார். அந்த தூய ஆவியானவருடைய வழி நடத்தல்ல, அந்த அன்பின் சட்டத்திற்கு எங்களை வாழ அழைக்கிறார். அவ்விதமாக வாழுகின்றவர்கள், பவுல் குறிப்பிடுகின்ற அந்த முதிர்ச்சி பெற்றவர்கள், ஞானம் அடைந்தவர்கள், இந்த ஞாயிறு ஆசீர்வாதத்தின் ஞாயிறாக, அற்புதத்தின் ஞாயிறாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைவதாக. ஆமேன்.